நமசிவாய வாழ்க, நாதன் தாழ் வாழ்க. சிவபெருமான் நமசிவாய என்கின்ற ஒலி வடிவத்தில் அவன் நாமஸ்வரூபமாக இருக்கிறான். சிவபெருமான் அந்த ஐந்தெழுத்தையே தனது திருமேனியாக கொண்டிருக்கிறான். நடராஜர் வடிவத்தை நாம் பார்த்திருப்போம். அதுல உடுக்கி ஏந்திய கரம் இருக்கும். அந்த உடுக்கி ஏந்திய கரம் சி என்ற எழுத்தை குறிக்கிறது. இன்னொரு கரம் பாத்தீங்கன்னா வீசி இருக்கும். அந்த வீசி இருக்கின்ற கரம் வ என்ற எழுத்தை குறிக்கும், சிவா. இன்னொரு கரம் அபயம் காட்டும், பயப்படாத அப்படின்னு நம்ம சொல்லக்கூடியது, அது ய என்ற எழுத்தை காட்டும். இன்னொரு கையில அனல் ஏந்தி இருப்பார், அந்த கை நகாரத்தை குறிக்கும். ஒரு திருவடியை ஊன்றி இருப்பார், அந்த ஊன்றி இருக்கிற திருவடி ம என்ற எழுத்தை குறிக்கும். ஆக சிவபெருமானுடைய திருமேனி சிவாய நம அப்படிங்கிற பஞ்சாக்கரத்தால் ஆக்கப்பட்டிருக்கிறது. சிவபெருமானும் அந்த ஐந்து எழுத்தும் வேறு வேறு அல்ல, ரெண்டும் ஒன்றுதான். சிவாய நம அப்படின்னு நம்ம சொன்னோமானால் சிவபெருமான் நமது உயிரிலே எழுந்தருளுகிறான். திரும்ப திரும்ப அந்த எழுத்தை நாம் உச்சரிக்கும் பொழுது கடவுளே இந்த உயிராகிய மாளிகைக்குள் அவன் வந்து அமர்ந்து கொள்கிறான். அவனுக்கு இருப்பிடம் எது அப்படின்னு கேட்டா நம்முடைய உயிர் தான். இந்த மந்திரத்தை நாம் ஒலிக்க ஒலிக்க இந்த மந்திர ஜபமே நம்மை தியானத்திற்கு அழைத்து செல்கிறது. மந்திரத்தை சொல்லிக்கிட்டே இருந்தோம்னா, யாராவது அதுல பயிற்சி அடைஞ்சிருந்தா நமக்கு தெரியும். மந்திரத்தை நம்ம திரும்ப திரும்ப சொல்லிக் கொண்டிருக்கும் பொழுது நல்லா ஆழ்ந்து சொன்னோமானால் அந்த மந்திரமானது மெல்ல மெல்ல அந்த எழுத்தானது ஒலியானது மெல்ல மெல்ல குறைந்து போய் அப்படியே நாதம் அடங்கி போய்விடும். அந்த நாதம் அடங்கிய இடத்துல சிவபெருமானுடைய திருவுருவம் மட்டும் ஞாபகம் இருக்கும். ஆக மந்திர ஜபமானது ஒரு மனிதனை தியானத்திற்கு அழைத்து செல்கிறது. அப்படி தியானம் செய்யும் பொழுது மனம் அமைதி அடைகிறது. மனம் அமைதி அடைந்தால் அந்த மனம் அமைதி அடைந்த மனதுக்கு மகிழ்ச்சியும் சந்தோஷமும் இருக்கும். எப்பொழுதெல்லாம் என்ன அலைகள் ஓய்கிறதோ, நம்ம மனம் எப்பொழுது பார்த்தாலும் எதையாவது ஒன்றை நினைத்து கொண்டே இருக்கிறது. மனம் நினைக்காத நேரம் அப்படிங்கிறது ஒண்ணு கிடையாது. இரவு நம்ம தூங்கினோமானால் தூங்கிக் கொண்டிருக்கும் பொழுது கூட எண்ணங்கள் தொடர்ந்து வேலை செய்து கொண்டே இருக்கிறது. எண்ணங்களுடைய அலைச்சல் தான் நம்முடைய அமைதியை கெடுக்கிறது. இப்ப மந்திர ஜபம் செய்யும் பொழுது எண்ணங்களுடைய அலைச்சல் குறைகிறது. ஒரு உதாரணம் ஒன்று எடுத்துக்கொண்டோமானால், ஒரு மாணவன் இருக்கிறான், ஒரு 6வது வகுப்பு படிக்கிறான் ஒரு பையன். அவனுடைய விருப்பம் ஒரு பொறியாளராகவோ அல்லது ஒரு மருத்துவராகவோ ஆக வேண்டும் அப்படிங்கிறது அவனுடைய விருப்பம். 6ஆம் வகுப்பிலேயே நாம் மருத்துவராக மாறணும், டாக்டரா போகணும், இன்ஜினியரா போகணும் அப்படின்னு அவன் திட்டம் போடுகிறான். அதற்கு தகுந்தது போல வியூகத்தை வகுத்து கொண்டு படிக்க ஆரம்பிக்கிறான். இன்னும் எவ்வளவோ நாள் இருக்கு, இன்னும் ஒரு 6 ஆண்டு படிப்பு இருக்கு. இருந்தாலும் கூட இப்பொழுதே அவனுடைய முயற்சி தொடங்கி விடுகிறது. காலாண்டு தேர்வு, அரையாண்டு தேர்வு, முழாண்டு தேர்வு, ஒவ்வொன்றிலும் அவன் தன்னுடைய மதிப்பெண்ணை அதிகரித்து முதல் மாணவனாக வர வேண்டும் அப்படின்னு அவன் முயற்சி பண்றான். 6ஆம் நிலை முடிகிறது, 7ஆம் நிலை, 8ஆம் நிலை, ஒவ்வொரு ஆண்டும் பாருங்க, 6, 7, 8, 9, 10, 11, 12, 7 ஆண்டுகள். 7 ஆண்டுகள் தன்னுடைய முயற்சியை அவன் அதிலே செலுத்துகிறான். இரவு பகல் பார்க்காம அவன் படிக்கிறான். உணவை கூட சில சமயங்களில் தவிர்க்கிறான். தேர்வு வரும்பொழுது உடல் நலம் இல்லாவிட்டால் அந்த உடல் நலத்தை கூட அவன் கருதுவதில்லை. நம்ம எண்ணி பார்த்தால் மிகப்பெரிய முயற்சியாக இருக்கும் அது. ஒரு மாணவன் முதல் மதிப்பெண் வாங்க வேண்டும் என்பது அவனுக்கு பெரிய முயற்சி எடுத்துக்கொள்கிறான். அப்படி அவன் அந்த கடைசி தேர்வு எழுதுகின்ற பொழுது மிக உழைத்து படித்து அந்த தேர்வையும் மிக கஷ்டப்பட்டு ரொம்ப சிரமப்பட்டு அந்த தேர்வை எழுதி முடித்து விடுகிறான். தேர்வு முடிந்து அவனுக்கு அந்த ரிசல்ட் வரப்போகிறது. அப்போ அவனுடைய மனம் நாளைக்கு வரப்போகிறது, நாளை மறுநாள் வரப்போகிறது அப்படின்ன உடனே அதை நோக்கி அவனுடைய மனம் துடிக்க ஆரம்பிக்கும். நீங்க நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா நிறைய அவன் வந்து காலையில மறுநாள் வரப்போகுது, நாளைக்கு வரப்போகுது அப்படின்னு இரவு நேரம் பூரா அவன் விழித்து கொண்டு இருந்து மறுநாள் காலையில அந்த பேப்பரை பார்க்கிற வரலும் பார்த்தீங்கன்னா அவனுடைய மனது கடந்து தவிக்க ஆரம்பித்து விடும். முதல் மதிப்பெண் வந்திருக்கா, நிறைய மதிப்பெண்கள் வாங்கி இருக்கிறோமா, நம்ம மருத்துவராக செல்ல முடியுமா, அதுக்குரிய மதிப்பெண்கள் நமக்கு வந்திருக்கிறதா அப்படின்னு அவன் மனம் துடிக்க ஆரம்பித்து விடும். அந்த ரிசல்ட் வந்த உடனே, பள்ளிக்கூடத்துக்கு போய் அந்த ரிசல்ட் வந்த உடனே அதை அவனுடைய தேர்வு முடிவுகளை அவன் பார்க்கும் பொழுது அவனுக்கு அவன் நிறைந்த மதிப்பெண்கள் பெற்றிருக்கிறான். அவனுடைய உழைப்பின் காரணமாக 7 ஆண்டு கடினமான உழைப்பு. அதற்கு பிறகு அந்த மதிப்பெண்களை பார்த்த உடனே அவனுக்கு சந்தோஷம் அளவில்லாம வரும். அந்த மனநிலையினுடைய சந்தோஷத்தினுடைய எல்லையை நம்மால அளவே இட முடியாது. அந்த அளவுக்கு அவன் மிகுந்த சந்தோஷமாக இருப்பான். அந்த சந்தோஷம்
ஒரு மணி நேரங்களில் அந்த சந்தோஷம் இருக்கும். அடுத்தது அவனுடைய எண்ணம், எந்த கல்லூரிக்கு நாம் விண்ணப்பிக்கலாம், இந்த விண்ணப்பம் எங்கு கிடைக்கும், எந்த வங்கியில் அதற்கு பணம் செலுத்தலாம் என்பதாக மாறும். ஆக ஒரு 7 ஆண்டு துடிப்பு, அந்த 7 ஆண்டு துடிப்புகள் முடிந்த உடனேயே அதனுடைய வெற்றியினுடைய விளைவாக அனுபவித்த சந்தோஷம், அந்த சந்தோஷம் ஒரு சில மணித்துளிகள் இருக்கின்றன, ஒரு மணி நேரங்கள் இருக்கின்றன, அது ஒரு நாள் கூட இருக்கலாம். மீண்டும் அவன் அடுத்த ஒன்றை நோக்கி அவன் பயணம். அப்பொழுது பார்த்தா இந்த விண்ணப்பம் எங்கு கிடைக்கும், நம்ம விண்ணப்பிச்சோம்னா நமக்கு தேவையான கல்லூரியில இடம் கிடைக்குமா, நம்ம சரியான குரூப் கிடைக்குமா நமக்கு என்றெல்லாம் அவன் ஒரு பல் டாக்டரா போகணும்னு நினைக்கிறான், அல்லது வேற ஏதாவது பொது மருத்துவரா மாறணும்னு நினைக்கிறான். அதுக்கு தகுந்த அவனுக்கு இடம் கிடைக்குமான்னு அடுத்தது அவனுடைய மனம் அதிலே சஞ்சரிக்க ஆரம்பித்து விடும். அப்பொழுது பாத்தீங்கன்னா மறுபடியும் எப்படி தேர்வுக்கு படிச்சானோ அதே போல மனம் சஞ்சரிக்க ஆரம்பித்து விடும். இது ஒரு உதாரணம். இன்னொரு உதாரணம் எடுத்துக்கொண்டால், ஒரு மனிதன், ஒரு வாலிபன், அவனுக்கு சின்ன வாலிப வயது, ஒரு 20-21 வயது, பல்வேறு இடங்களில் அவன் அலைகிறான், பல்வேறு இடங்களை பார்க்கிறான். சின்ன சின்ன குழந்தைகளை பார்த்தால் அவனுக்கு மிக சந்தோஷமாக இருக்கிறது. தனக்கு உரிய பருவம் வந்து விட்டது, நமக்கு இது போல ஒரு குழந்தை இருந்தால் நன்றாக இருக்கும் என்று அவன் நினைக்கிறான். அப்படி நினைக்கின்ற மனிதன் பல்வேறு இடங்களில் தனக்கு ஏற்ற மனைவியை தேடுகிறான். அதுக்குரிய நடைமுறைகள், ஜாதகம் பார்த்தல், சரியான அழகான வடிவத்தை தேடுதல், இப்படியெல்லாம் அவனுடைய மனம் சஞ்சரிக்க ஆரம்பிக்கிறது. தனக்குரிய சரியான பெண்ணை தேர்ந்தெடுப்பதற்கு அவன் மிகுந்த கவனம் எடுத்துக் கொள்கிறான். பல்வேறு இடங்கள் அலைகிறான், தகப்பனார் மூலமாக, மற்றவர்கள் மூலமாக அலைகிறான். திருமணமும் பல்வேறு கஷ்டங்களுக்கு இடையில ஆகிறது. திருமண வாழ்வு நடைபெறுகிறது. ஒரு சில மாதங்கள் கழிக்கின்றன, குழந்தை பேற்றிற்கான வாய்ப்பு அங்கு இல்லை. அவன் பல்வேறு மருத்துவர்களை எல்லாம் சென்று பார்க்கிறான். இப்படி பார்த்து பல்வேறு முயற்சிகளுக்கு பிறகு, ஒரு சில ஆண்டுகளுக்கு பிறகு அந்த முயற்சி வெற்றி பெறுகிறது. குழந்தை ஆணாக இருக்க வேண்டும் என்று அவன் கருதுகிறான். கடைசியில் அந்த பெண்ணை மருத்துவமனையில சேர்த்து அந்த குழந்தையை வீறிட்டு அழக்கூடிய அந்த சத்தம் வந்த உடனே, அது ஆண் குழந்தை என்று தெரிந்த உடனே அவன் மிகுந்த சந்தோஷம் அடைகிறான். அளப்பரிய சந்தோஷம் அவனோட வந்து விடுகிறது. அந்த சந்தோஷத்துக்கு பிறகு அந்த குழந்தைக்கு ஏதோ வியாதி வருகிறது, ஒரு உடல்நல குறைவு வருகிறது. உடனே எந்த டாக்டரை பார்க்கலாம் என்று அலைய ஆரம்பித்து விடுகிறான். பல்வேறு இடங்கள் அலைகிறான். இந்த மருத்துவர் தான் மிகச்சிறந்தவர் என்று அந்த மருத்துவரிடம் சென்று அலைகிறான். மருந்து வாங்கி கொடுக்கிறான். குழந்தை சௌரியமா போகுது. அதன் பிறகு குழந்தை வளரும் பொழுது பார்த்தால், ஒவ்வொரு நிமிடமும் அந்த குழந்தையினுடைய முன்னேற்றத்திற்காக தன்னுடைய மனநிலையை அவன் செலுத்தி கொண்டே இருக்கிறான். சஞ்சலம் அவனுக்கு மிஞ்சுகிறது. இப்ப இந்த 2 உதாரணங்களை நாம் பார்த்தால், அவனுக்கு எப்பொழுது மகிழ்ச்சி ஏற்பட்டது என்பதை நாம் ஆழ்ந்து சிந்திக்க வேண்டும். 2 உதாரணங்கள் நாம் சொல்லியிருக்கிறோம். ஒன்று, குழந்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஆவல். இன்னொருவனுக்கு இந்த +2 தேர்வில் நிறைந்த மதிப்பெண்கள் வாங்க வேண்டும் என்ற ஆவல். 2ம் நிறைவேறியது. அவனுக்கு நிறைவேறியது. நிறைவேறிய உடனேயே அவனுக்கு மகிழ்ச்சி வந்து விட்டது, ஆனந்தம் வந்து விட்டது, சந்தோஷம், எல்லையில்லாத ஆனந்தம். அவன் துள்ளி குதிக்க ஆரம்பிச்சிட்டான். அந்த ஆனந்தம் மீண்டும் மறுபடியும் மனநிலை சஞ்சலத்துக்கு உள்ளாகிட்டு. இப்போ இந்த சந்தோஷம் வந்த நிலைமைக்கு காரணம் என்ன, மீண்டும் மனது சஞ்சலம் அடைவதற்கும் துன்பம் அடைவதற்கும் என்ன காரணம் என்று நாம் ஆராய்ந்து பார்த்தால், எப்பொழுதெல்லாம் மனதில எண்ணங்கள் எல்லாம் இல்லாமல் மனம் தேங்கி இருக்கிறதோ அப்பொழுது சந்தோஷம் அடைகிறது, ஆனந்தம் அடைகிறது மனதினுடைய இயல்பு. இப்ப துடிச்ச துடிப்பு, அந்த ஒவ்வொன்றுக்கும் வெற்றி அடைய வேண்டும் என்ற துடிப்பு வந்து அந்த நிறைவேறியது, ஆசை நிறைவேறியது. நிறைவேறின உடனே மனம் எந்த அலைச்சலும் இல்லாமல் அப்படியே ஒடுங்கி போச்சு. அப்பொழுது மகிழ்ச்சி. மறுபடியும் சஞ்சலப்பட ஆரம்பித்தது, அதையும் இதையும் நினைச்சு சஞ்சலப்பட ஆரம்பிச்சது. மறுபடியும் மனதுக்கு மகிழ்ச்சி இன்மை. அப்ப மனதுக்கெல்லாம் எப்பொழுதெல்லாம் சந்தோஷம் இருக்கிறது என்று இன்னும் இந்த 2 உதாரணம் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. இன்னும் நீங்க வாழ்வியல் உதாரணங்களை நிறைய ஆராய்ச்சி பண்ணி பாருங்க. உங்களுக்கு சந்தோஷம் வருகின்ற காலங்களில் எல்லாம் பார்த்தால் மனமானது ஒடுங்கி இருக்கும். சந்தோஷம் இல்லாத காலங்களில் எல்லாம் பார்த்தால் மனமானது பல்வேறு ஆவல்களால் உந்தப்பட்டு அது வேண்டும் இது வேண்டும் என்று அலைந்து கொண்டிருக்கும். அப்போ சந்தோஷம் என்பது எதில் இருக்கிறது என்றால், மனம் சிந்தனை இல்லாமல் ஒடுங்கும் போது அந்த சந்தோஷம் வருகிறது. இது வந்து நம்ம சொல்றதை விட இத பயிற்சியில் நீங்களே அதை பார்த்தால் உங்களுக்கு நன்றாக தெளிவாக உணர்ந்து கொள்ள முடியும். இப்ப இந்த மந்திரம் எப்படி வேலை செய்கிறது என்றால், நம்ம நிறைய எண்ணங்களை நாம் மனதிலே போட்டு உழட்டி கொண்டிருக்கிறோம். ஒருபொழுதும் வாழ்வது அறியார், கருதுவ கோடியும் அல்ல பல என்பது திருவள்ளுவர். வாழ தெரியாமல் நாம்
பல்வேறு எண்ணங்களில் சிக்குண்டு பல்வேறு எண்ணங்களினுக்கு ஆட்பட்டு பல்வேறு எண்ணங்களை மனதில் போட்டு உழட்டி கொண்டு நிம்மதி இல்லாமல் நாம் இருக்கிறோம். அப்ப எண்ணங்கள் ஒடுங்கும் பொழுது மனதிலே நிம்மதி ஏற்படுகிறது. இதான் அதனுடைய அடிப்படையான தாத்பரியம். மனம் நிம்மதி அடைய வேண்டும் என்றால், ஒவ்வொரு முறையும் மனம் நிம்மதி அடைய வேண்டால், சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்றால், ஆனந்தமாக இருக்க வேண்டும் என்றால், மனமானது எண்ணங்கள் இல்லாமல் ஒடுங்க வேண்டும். அப்படி ஒடுங்குவதற்கு நாம் முயற்சி எடுத்துக்கொண்டு அந்த எண்ணத்திலே வெற்றி பெற்றோமானால், எப்பொழுதுமே நாம் புற உலகத்தில் எவ்வாறு இருந்தாலும் பரவாயில்லை, புற உலகத்தை நம்மாலே மாற்றி அமைக்க முடியாது. புற உலகம் எப்பொழுதும் நமக்கு தொந்தரவு கொடுத்துக்கிட்டே தான் இருக்கும். நண்பனால் நமக்கு தொந்தரவு, குழந்தைகளால் நமக்கு தொந்தரவு, மனைவியால் நமக்கு தொந்தரவு, சூழ்நிலைகளால் நமக்கு தொந்தரவு வந்துகிட்டே தான் இருக்கும். இடி மின்னல் புயல் ஏதோ ஒன்று நமக்கு சிரமம் கொடுத்து கொண்டே தான் இருக்கும். நல்ல குளிர் எல்லாமே நமக்கு சிரமம் கொடுத்துக்கிட்டு தான் இருக்கும். வெளி உலகம் நமக்கு இன்பத்தை தரும் என்று சொல்லவே முடியாது. ஆக இன்பத்தை நாம் உருவாக்கி கொள்ள வேண்டும் என்றால் எண்ணங்களிலிருந்து நாம் விடுபட வேண்டும். அப்ப எண்ணங்களிலிருந்து விடுபடுவதற்கு இந்த மந்திரமானது நமக்கு மிகப்பெரிய ஒரு கருவியாக பயன்படுகிறது. திரும்ப திரும்ப மந்திரத்தை நாம் ஜபிக்கும் பொழுது, சிவாய நம சிவாய நம அப்படின்னு சொல்லிக் கொண்டு இருக்கும் பொழுது, பல்வேறு எண்ணங்களாக இருக்கின்ற எண்ணங்கள் எல்லாம் ஒரு புனிதமான எண்ணத்தில் வந்து ஒடுங்குகிறது. ஒரே எண்ணத்தையே திரும்ப திரும்ப நாம் சொல்லுகிறோம். அந்த எண்ணத்தை திரும்ப திரும்ப சொல்லிக்கொண்டே இருக்கும் பொழுது அதுல ஆழ்ந்து போய் விடுவோமானால், இறைவனுடைய உருவத்தை நாம் நினைத்துக் கொண்டு அந்த மந்திரத்தையும் நாம் சொல்லிக்கொண்டே இருப்போமானால், அந்த மனமானது அந்த மந்திரத்திலே ஒன்றி போய், மந்திரம் கூட மனம் ஒன்றி போனால் மந்திரம் கூட சொல்வது நின்று போய்விடும். அப்பொழுது இறைவனுடைய திருவடிவம் மட்டுமே மனதில் நிலைத்திருக்கும். மனம் சஞ்சலம் இல்லாமல் இருக்கும். அது சாஸ்வதமான ஆனந்தத்தையும் அமைதியையும் அடைய முடியும். இதை நீங்க முயற்சி பண்ணி பார்க்கலாம். இப்பொழுது நாம் பேசுகின்ற இந்த திருவாசகத்தை பற்றி பேசுகின்ற செய்திகள் அனைத்தும் வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்தக்கூடியவைகள். இப்ப நம்ம சமயம் வேறு வாழ்க்கை வேறு அப்படி கிடையாது. தாய்மானவர் சொல்லுகின்றார், ஒரு காலம் அன்றி இது சதாகால பூஜையாய் ஒப்புவித்தேன். என்னுடைய வாழ்க்கையே உனக்கு செய்யக்கூடிய ஆராதனை. எனக்கு எதிரே இருக்கின்றவர்களை பற்றிய நான் நல்ல எண்ணங்களை எண்ணினால் அது இறைவனுக்கு செய்யக்கூடிய வழிபாடு. எதிரே இருப்பவரிடம் நான் நேர்மையாக நடந்து கொண்டால் அது இறைவனுக்கு செய்யக்கூடிய வழிபாடு. வஞ்சித்து ஒழுகும் மதியிலிகால் யாரையும் வஞ்சித்தோம் என்று மகிழன்மின், வஞ்சித்த எங்கும் உளனொருவன் காணுங்கொல் என்றறிந்து அங்கம் குலைவது அறிவு. யாவரையும் வஞ்சித்து விட்டோம் என்று மனதிலே சந்தோஷப்பட வேண்டாம். எல்லாவற்றையும் வஞ்சித்தவற்றை எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருக்கின்ற ஒருவன் அவன் கவனித்துக் கொண்டே இருக்கிறான். அப்போ நாம நேர்மையாக நாம் இருக்கும் பொழுது அது இறைவனுக்கு செய்யக்கூடிய ஆராதனை. ஒவ்வொன்றும் ஆராதனையாகத்தான் இருக்கிறது. நம்ம மூச்சு விடுவது கூட இறைவனுக்கு செய்யக்கூடிய ஆராதனையாக நாம் மாற்றி அமைக்கலாம். ஆக வாழ்க்கையே நாம் இறைவனுக்கு செய்யக்கூடிய ஆராதனையாக மாற்றி அமைக்கலாம். இப்ப மனம் நிம்மதி அடைய வேண்டும் என்று யாரெல்லாம் விரும்புகிறோமோ, மனம் சாந்தமடையும் என்று யாரெல்லாம் விரும்புகிறோமோ அவர்களுக்கு வேறு வழியே கிடையாது. சந்தோஷம் வருவது மனம் சஞ்சலம் இல்லாமல் இருக்கும் பொழுதுதான் மனசுல சந்தோஷம் வருகிறது. இதை தெரிந்து கொண்ட நாம் மனதை பல்வேறு எண்ணங்களுக்கு ஆட்படுத்தாமல் ஒரே எண்ணத்தில் அதை நிலைப்படுத்தினோமானால் ஆனந்தம் நம் கைவசமாக இருக்கும். மந்திரத்தினுடைய மிகச்சிறிய மிக உயர்ந்த பலன் இதுதான். உலகாயுத பலன் கூட இதுன்னு சொல்லலாம். நமக்கு வருகின்ற வியாதிகள், பல்வேறு வியாதிகள் நமக்கு வருகின்றன. அந்த வியாதிகளை எல்லாம் எடுத்துக்கொண்டால் பல்வேறு வியாதிகளும் மனதில் ஏற்படுகின்ற கிளர்ச்சிகளினால் வருகின்றன அப்படின்னு அறிஞர்கள் சொல்லுகிறார்கள், மருத்துவர்கள் சொல்லுகிறார்கள். ஆகவே நம்ம மனதை எந்த அளவுக்கு சலனம் இல்லாமல் வைத்திருக்கிறோமோ, கவலை இல்லாமல் வைத்திருக்கிறோமோ, கோபம் இல்லாமல் வைத்திருக்கிறோமோ, அந்த அளவுக்கு நம்முடைய வாழ்வானது அமைதியாக இருக்கும், நிம்மதியாக இருக்கும், சந்தோஷமாக இருக்கும். ஆகவே இந்த மந்திரம் பல வகைகளில் வேலை செய்கிறது. ஒரு வகையில வேலை செய்யல. இந்த மந்திரமானது புனித அலைகளை ஏற்படுத்தி நம்மை புனிதவான்களாக மாற்றுகிறது. இந்த மந்திரமானது மனதை ஒருமுகப்படுத்துகிறது. இந்த மந்திரமானது நமக்கு அமைதி ஏற்படுத்துகிறது. இந்த மந்திரமானது நமக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்துகிறது. அதற்கு மேலாக யாராலும் தர முடியாத ஆனந்தத்தை இந்த மந்திரமானது நமக்கு கொண்டு பண்ணுகிறது. அதனாலதான் எடுத்த எடுப்பிலேயே மணிவாசக பெருமான் நமசிவாய வாழ்க, உலகத்திலே இந்த மாதிரி ஒரு நூல் கிடையாது என்று அறிஞர்கள் சொல்லுகிறார்கள். இந்த இறைவனுடைய திருநாமத்தில் தொடங்கி இது சொல்லப்படுகிறது. சென்ற வகுப்பிலே இதை பற்றி நம்ம ஒரு 2 மணி நேரம் பேசியிருக்கிறோம். அதனுடைய தொடர்பான செய்திகள் தான் இப்போ நம்ம சொன்னோம். இதை வாழ்க என்று எப்படி சொல்கிறார்? ஒலி வடிவமாக இருக்கக்கூடிய, பஞ்சாட்சர ரூபமாக இருக்கக்கூடிய, பஞ்சாட்சரத்தை தன்னுடைய வடிவமாக வைத்திருக்கக்கூடிய சிவபெருமானை வாழ்க என்று வாழ்த்துகிறார். அப்படி வாழ்த்துவதன் மூலமாக உலகத்தில் உள்ள எல்லாவற்றையும் வாழ்த்துவதாக முடியும். கடவுளை வாழ்த்தினால், இந்த பிரபஞ்ச சுரூபமாக இருக்கக்கூடிய கடவுளை வாழ்த்தினால் ஒன்றொன்றையும் தனித்தனியாக நாம் வாழ்த்த வேண்டிய அவசியம் இல்லை.
அதை வாழ்த்தினாலே போதும், எல்லாவற்றையும் வாழ்த்துவதாக அமையும். நம்முடைய மனைவியை வாழ்த்துவதாக, நம்முடைய குழந்தையை வாழ்த்துவதாக, உலகத்தை வாழ்த்துவதாக, தனித்தனியா யாரெல்லாம் வாழ்த்தும் நம்ம நினைக்கிறோமோ அவ்வளதையும் இந்த ஒரு சொல்லினாலே வாழ்த்துகிறார். வாழ்க. கடவுளை வாழ்த்தலாமா? கடவுள் ரொம்ப பெரியவர் இல்லையா? கடவுளுடைய அருமை பெருமைகளை நம்மாலே அளவிட்டு சொல்ல முடியாது. இந்த பிரபஞ்சத்துக்கு அவன் நாதனாக விளங்குகிறான். நம்ம கோயில்ல போய் பார்க்கிறோம், அடக்க ஒடுக்கமாக ஒரு உருவம் தெரிகிறது. அந்த உருவத்துக்குள் அவன் அடங்குவது இல்லை. தன்னுடைய கருணையின் காரணமாக அந்த உருவத்துக்குள் அவன் வந்து நமக்கு அருள் செய்வதற்காக வந்திருக்கிறானே தவிர அந்த உருவத்துக்குள் அவன் அடங்குவன் அல்ல. அப்படிப்பட்ட கடவுளை நாம் வாழ்க என்று வாழ்த்த நம்மால் முடியுமா? வாழ்த்துவது சரியா என்று நாம் சிந்திக்க வேண்டும். மணிவாசக பெருமான் எடுத்த எடுப்பிலேயே நமச்சிவாய வாழ்க என்று சொல்கிறார். இறைவன் அதுக்கு மணிவாசகரே ஒரு பாடல் அதுக்கு பதில் சொல்லுகிறார். வாழ்த்துவதும் வானவர்கள் தாம் வாழ்வான். வானவர்கள் எல்லாம் சிவபெருமானை வாழ்த்துகிறார்களாம். ஏன் வாழ்த்துகிறார்கள் என்றால் தான் வாழ்வதற்காக, நான் வாழ்வதற்காக. தேவர்கள் எல்லாம் தான் வாழ்வதற்காக கடவுளை வாழ்த்துகிறார்கள். கடவுளை வாழ்த்தினா கடவுளுக்கு எந்த விதமான நன்மையும் இல்லை. கடவுள் யாரும் வாழ்த்த வாழ்கின்றவன் அல்ல. அவன் சுயம்பு, அவனை யாரும் தோற்றுவிக்கவில்லை. கடவுளை யாரும் வாழ்த்தினாலும் வாழ்த்தாவிட்டாலும் அவன் ஆதி அந்தம் இல்லாதவன், ஆதியும் அந்தமும் எல்லா அரும்பெரும் சோதி என்று ஒரு இடத்துல மணிவாசக பெருமான் சொல்லுகின்றார். ஆகவே நாம் வாழ்வதற்காக கடவுளை வாழ்த்துகிறோம். கடவுளை வாழ்த்த 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 நம்முடைய குடும்பம் எல்லாம் சிறப்பாக இருக்கும். அதனால அந்த மாணிக்கவாசகர் இந்த 5 அடிகள்ல வாழ்க வாழ்க என்று சொல்கிறார். நமச்சிவாய வாழ்க, நாதன் தாழ் வாழ்க, இமைப்பொழுதும் எண்ணெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க, கோகழியாண்ட குருமனிதன் தாழ் வாழ்க, ஆகமம் ஆகி நின்ற அன்னிப்பான் தாழ் வாழ்க, ஏகன் அநேகன் இறைவன் அடிவாழ்க. வாழ்க, போற்றி, இதெல்லாம் மங்கள சொற்கள். ஒவ்வொரு இல்லங்களிலும் இந்த மாதிரி மங்கள சொற்கள் ஒலிக்க வேண்டும். எந்த இடத்திலெல்லாம் அமங்கல சொற்கள் ஒலிக்கின்றனவோ அந்த இடம் சிறப்பாக இருக்காது. நாமும் துன்பமடைவோம், மற்றவர்களும் அதனால துன்பமடைவார்கள். மங்கள சொற்கள் அந்த இடத்துல ஒலிக்கப்படுகின்ற இடங்கள் மிகச் சிறந்த புனிதமான இடங்களாக திகழ்கின்றன. அதனாலதான் நம்ம அருளாளர்கள் வாழ்கின்ற இடங்கள்ல எல்லாம், அருளாளர்கள் எந்த கோயிலுக்கு சென்றிருக்கிறார்களோ இது பாடல் பெற்ற தலம், அதே மாதிரி ஆழ்வார்களால் பூஜிக்கப்பட்ட இடங்கள் எல்லாம் திவ்ய தேசங்கள் அப்படின்னு அந்த இடத்துக்கெல்லாம் நம்ம போறோம். அங்கு போனா நம்முடைய மனம் நிம்மதி அடைகிறது. என்ன காரணம்னா அங்கு பெரியவர்கள் வந்து வாழ்ந்து மிக புனிதமான எண்ணங்களை எல்லாம் அங்கு ஆழ்ந்து எண்ணி இருக்கிறார்கள். அந்த இடத்துக்கு போன உடனே நம்முடைய மனமும் அதனுடைய கவர்ச்சிக்கு உட்பட்டு, அதனுடைய புனிதத்துக்கு உட்பட்டு நம்முடைய மனமும் நிம்மதி அடைகிறது. ஆகவே எந்த இடமும் சரி, ஒரு வீடா இருந்ததுன்னா பாத்தீங்களா, நம்முடைய குடும்பத்துல கூட சில சமயம் யாராவது வந்து வீட்டுல வந்து அழுதா, எங்க வீட்டுல வந்து அழாத அப்படின்னு சொல்றாங்களா இல்லையா? காரணம், இந்த நம்முடைய வாழ்கின்ற வீடு ஒரு தெய்வீகம் நிறைந்த இல்லம். இந்த இல்லத்துக்குள் தவறான வார்த்தைகள் உச்சரிக்க கூடாது, தவறான பேச்சுக்களை நாம் பேசக்கூடாது. இந்த தீய வார்த்தைகள் எல்லாம் அதற்கு ஒரு சக்தி உண்டு. அந்த சக்தி அந்த இடத்துல இருந்து அது சில தீய செயல்களை செய்யும். அதனாலதான் நல்ல வார்த்தைகள் நம்முடைய வாயில் இருந்து வர வேண்டும். உள்ளம் பெருங்கோயில் ஊனுடம்பு ஆலயம் என்று சொல்லி இருக்கிறார்கள். நம்முடைய உடம்பிலிருந்தும் வாயிலிருந்தும் வருகின்ற வார்த்தைகள் எல்லாம் மங்களகரமான சொற்களாக இருக்க வேண்டும். யாரையும் நம்முடைய வாயினால சபிக்க கூடாது, யாரையும் நம்முடைய வாயினால திட்டக்கூடாது. அப்படியெல்லாம் செய்தால் அதனுடைய பலன் நமக்கு வரும். ஏனென்றால் வினை கோட்பாட்டை பற்றி நாம் சொல்லி இருக்கிறோம். எந்த செயல்கள் மனம் மொழி மெய்களால் நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலும், ஒவ்வொரு சொல்லும், ஒவ்வொரு எண்ணமும் அது பல்வேறு விதங்களில் பல்வேறு விளைவுகளை எடுத்துக்கொண்டு நமக்கே திரும்பி வருகின்றன. அதை பற்றி பின்னாடி நம்ம பார்க்கலாம். ஆகவே நாம் வாழ்த்துகிறோம், இறைவனை வாழ்த்துகிறோம். பிரகலாதன் சாமியை வாழ்த்துறதுக்கு அவன் ஒரு காரணம் சொல்லுகிறான். நம்ம கண்ணாடியில் போய் நம்ம உருவத்தை பார்க்கிறோம். நம்ம கண்ணாடியில் போய் நம்ம உருவத்தை பார்க்கும் பொழுது அதுல ஒரு பிம்பம் தெரிகிறது, அதுல ஒரு உருவம் தெரிகிறது. பார்க்கும் பொழுது நான் திருநீர் இடாமல் இருக்கிறேன். உடனே கண்ணாடியில் போய் யாராவது திருநீர் பூசுவாங்களா? பூச மாட்டாங்க. எனக்கு பூசிக்கிட்டா கண்ணாடியில தெரியும். அதுபோல இறைவனை நாம் வாழ்த்தினால், இறைவனுக்கு நாம் பூஜைகள் செய்தால், இறைவனுக்கு அபிஷேகம் செய்தால் அதனுடைய பலன்கள் எல்லாம் திரும்பவும் எனக்கே வந்து சேர்க்கின்றன. ஆகவே இறைவனுக்கு செய்யக்கூடிய ஆராதனைகள், இறைவனுக்கு செய்யக்கூடிய பூஜைகள், இறைவனுக்கு நாம் அவனுடைய பெயரை சொல்லுதல், இறைவனை போற்றி பாடுதல், இவைகளெல்லாம் மீண்டும் நமக்கே அவைகளெல்லாம் நன்மையாக வந்து முடிகின்றன. இறைவன் எந்த தேவையும் இல்லாதவன். எந்த தேவையாவது அவனுக்கு இருந்தால், அவனே தேவையுள்ளவனாக இருந்தால் நாம் போய் அவன் கேட்டு அவன் நமக்கு என்ன கொடுக்க போறான்? அவனுக்கு எந்த தேவையும் கிடையாது. அவன் முழு நிறைவினன். கோதிலா அமுதே குறைவிலா நிறைவே கோதிலா அமுதே என்று மணிவாசகர் ஒரு இடத்துல சொல்கிறார். குறைவிலா நிறைவு, கோதியில்லா அமுது, ஒரு குற்றம் இல்லாத அமுதம் போன்றவன் அவன்.
ஆகவே அப்படிப்பட்ட பரம்பொருளை நாம் வாழ்த்துவதன் மூலமாக நாம் வாழ்கிறோம், நம்முடைய குடும்பங்கள் வாழ்கின்றன, நம்முடைய குழந்தைகள் வாழ்கிறார்கள், நம்மை சேர்ந்த நண்பர்கள் வாழ்கிறார்கள், நம்முடைய உறவினர்கள் வாழ்கிறார்கள். இவ்வளவு விஷயம் இருக்குது. நமசிவாய வாழ்க அப்படிங்கிற ஒரு பதம், 2 பதங்களை நாம் திரும்ப திரும்ப சொல்லும் பொழுது இந்த பிரபஞ்சத்தையே வாழ்த்துகிறோம். அதன் விளைவாக இறைவனை வாழ்த்துகிறோம், மந்திரஸ்வரூபமாக இருக்கக்கூடிய பெருமானை வாழ்த்துகிறோம், நாமும் வாழ்கிறோம், நம்மை சுற்றி இருக்கின்றவர்களும் வாழ்கிறார்கள். புனித பேரலைகள் நம்மிடமிருந்து பெருகி பல்வேறு இடங்களில் நம்மை சுற்றி கவசமாக நின்று நம்மை எல்லாம் காப்பாற்றுகிறது. ஆகவே இந்த நமசிவாய வாழ்க என்பதை திரும்ப திரும்ப சொல்லும் பொழுது அதுவே நம்மை பாதுகாக்கின்ற ஒரு பெரிய கவசமாக அமைந்து நமக்கு பெரிய நன்மைகளை விளக்குகிறது. நமக்கு இந்த உலக வாழ்விலும் நமக்கு நன்மைகளை தருகின்றது, நம்ம காலத்திற்கும் பிறகும் கூட நமக்கு அவைகளை நன்மைகளையே தருகின்றன. அதனாலதான் மணிவாசக பெருமான் எடுத்த எடுப்பிலேயே நமசிவாய வாழ்க, கடவுள் ஓசை வடிவமாக இருக்கிறார், நமசிவாய மந்திரமாக இருக்கிறார், ஓசை ஒலியலாம் ஆனாய் நீயே என்று பெருமானை பற்றி திருநாவுக்கரசர் பெருமான் சொல்லுகின்றார். ஆகவே நமசிவாய வாழ்க, அப்படி இறைவனை வாழ்த்துவதன் மூலம் நாம் மிகப்பெரிய நன்மை அடைகிறோம். அடுத்த வரிக்கு நாம் செல்லலாம். நாதன் தாழ்வாழ்க, அந்த முதல் வரியிலே இருக்கக்கூடிய 2வது சொல். நாதன் என்பதற்கு தலைவன் என்று பொருள். நாதன் தாழ்வாழ்க, இந்த பிரபஞ்சம் அனைத்திற்கும் தலைவனாக இருக்கக்கூடிய அந்த சிவபெருமானுடைய திருவடிகள் வாழ்க. இன்னொரு பொருள் உண்டு. நாதன் என்றால் தலைவன், இன்னொரு பொருள் நாதம் என்ற தத்துவம் தோன்றுவதற்கு மூல காரணமாக இருக்கக்கூடியவன் அப்படிங்கிற 2 பொருள் அதுக்கு இருக்கு. இந்த நாதம் என்ற தத்துவம் தான் இறைவன் முதலாக சிருஷ்டியை தொடங்கும் பொழுது ஒலிதான் வருகிறது. ஓசை ஒலியலாம் ஆனாய் நீயே, முதல் தோற்றம், இந்த பிரபஞ்சத்தினுடைய தோற்றம் ஒலிதான். அதை தான் ஆதிநாதம், பிரமோஷியல் சவுண்ட் அப்படின்னு சொல்றாங்க. ஆதிநாதம் என்று சொல்கிறார்கள், ஓங்காரம் என்று சொல்கிறார்கள். உய்ய என் உள்ளத்தில் ஓங்காரமாய் நின்ற என்று மணிவாசக பெருமானே ஒரு இடத்தில் சொல்லுகிறார். முதல் சிருஷ்டி, கடவுள் முதல்ல அந்த உலகத்தை சிருஷ்டிக்க ஆரம்பிக்கிறார். கடவுளுக்கு எந்த தேவையும் இல்லை. ஆனால் கடவுள் எதற்காக இந்த உலகத்தை சிருஷ்டிக்கிறார் அப்படின்னு சொன்னா, இந்த உலகத்தில் உள்ள உயிர்களெல்லாம் நன்மை அடைய வேண்டும், இந்த உலகத்தில் உள்ள உயிர்களெல்லாம் அறிவு அடைய வேண்டும், இந்த உலகத்தில் உள்ள உயிர்களெல்லாம் கடைத்தேற வேண்டும் என்பதற்காக இந்த பிரபஞ்சம் சிருஷ்டிக்கப்படுகிறது. அதற்காகத்தான் உலகத்தை அவன் தோற்றுவிக்கிறான், சில காலம் நிறுத்தி வைத்திருக்கிறான், சில காலத்தில் அவன் அதை ஒடுக்குகிறான், மறைக்கிறான், அருள்கிறான். இதெல்லாம் அவனுடைய விளையாட்டு என்று பெரியவர்கள் சொல்லுகிறார்கள். ஆகவே இந்த ஒலியிலிருந்து உலகம் தோன்றுகிறது என்பதை நவீன விஞ்ஞானம் கூட கண்டுபிடித்திருக்கிறது. பிக் பேங் தியரி என்று சொல்வார்கள். ஐன்ஸ்டீன் பிக் பேங் தியரி, பெரு வெடிப்பு கொள்கை என்று அதை தமிழில் சொல்லுவார்கள். முதலிலே ஒரு பெரிய வெடிப்பு ஏற்பட்டது, பிரபஞ்சம் தோன்றுவதற்கு முன்னாக முதலாக ஒரு வெடிப்பு ஏற்பட்டது. அதிலிருந்து இந்த பிரபஞ்சம் விரிய தொடங்கியது, மைய புள்ளியை விட்டு இன்னமும் இந்த பிரபஞ்சமானது விரிந்து கொண்டே செல்கிறது என்று ஐன்ஸ்டீன் கண்டுபிடித்திருக்கிறார். நம்முடைய ஞானிகள் நம்முடைய ஞான காட்சியில் அதை சொல்கின்றார்கள். நாதன் தாழ்வாழ்க, இந்த பிரபஞ்சத்திற்கு மூல தோற்றமாக இருக்கக்கூடிய நாதத்தை தோற்றுவித்த, நாதத்திற்கும் அப்பாற்பட்டு விளங்கக்கூடிய சிவபெருமானுடைய திருவடிகள் வாழ்க. 36 தத்துவங்கள் இருக்கின்றன. அதை காலப்போக்கில் நம்ம எப்பொழுது அதை பற்றி விரிவாக சொல்லணுமோ அப்ப சொல்லலாம். அந்த கருவிகள் மட்டும் தெரிஞ்சு வச்சுங்க. கடவுள் முதலிலே இந்த பிரபஞ்சத்தை நமக்காக தோற்றுவிக்கிறார். நம்ம உடம்புல 36 கருவிகள் இருக்கின்றன. 36 தத்துவம்னு சொல்லுவாங்க. அவருடைய விரிவு 96 தத்துவம். 36 தத்துவங்கள் இந்த உடம்புல இருக்கு. முதலிலே சிவபெருமான் இந்த உலகத்தை தோற்றுவிக்கிறான். முதலிலே தோற்றுவிக்கும் பொழுது 5 தத்துவங்களை தோற்றுவிக்கிறான். அதுக்கு சிவ தத்துவம் என்று பெயர். அந்த தத்துவத்தில் முதல்ல தோற்றுவிப்பது நாதம். அதனாலதான் நாதன் தாழ்வாழ்க என்று மணிவாசக பெருமான் சொல்லுகிறார். நாதம், இதை பற்றி விரிவு பின்னாடி நம்ம பார்க்கலாம். இப்போ அந்த செய்திகளை மட்டும் தெரிந்துக்கலாம். இந்த இடத்துக்கு நாதம், பிந்து, சதாசிவம், மகேஸ்வரம், சுத்த வித்தை என்ற 5 தத்துவங்களை சிவபெருமான் படைக்கிறான். இந்த 5 தத்துவங்களிலிருந்தும் நமக்கு என்ன வருதுன்னா, அந்த உயிர்களுக்கு எதை அதுல இருந்து படைச்சு கொடுக்கிறான் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இறைவனுடைய வடிவங்கள். அந்த 5 தத்துவங்களும் இறைவனுடைய வடிவங்கள் எல்லாம் இருக்கின்றன. சிவபெருமானுக்கு 25 வடிவங்கள், மகேஸ்வர வடிவங்கள் என்று சொல்வார்கள். 25 வடிவங்கள் இருக்கின்றன. ஏன் கடவுள் தனக்கே வடிவத்தை படைத்துக் கொண்டான்? அவன் உருவமற்ற பரம்பொருள். அந்த உருவமற்ற பரம்பொருள் ஏன் தனக்கே உருவத்தை படைத்துக் கொண்டான் என்றால், இந்த உலகத்தில் உள்ள உயிர்கள் எல்லாம் வழிபட்டு அவர்கள் நல்ல நெறியில் செல்வதற்காக தன்னை அவன் வடிவத்துக்கு கொண்டு வந்தான். ஒன்று. இன்னொன்று, அடியார்கள் எப்பொழுதாவது மிகுந்த துன்பத்திற்கு உள்ளானால் அவர்களை காப்பாற்றுவதற்காக அவனே வடிவம் எடுத்துக் கொண்டு வருகிறான்.
அறிவாட்டாய நாயனார் என்று ஒரு பெரியவர். அவர் சுவாமிக்கு தினந்தோறும் திருஅமுது படைத்து இறைவனுக்கு அவருக்கு நிவேதனம் பண்ணக்கூடிய ஒரு வழக்கத்தை வைத்துக் கொண்டிருந்தார். அவர் என்னன்னா சென்னல் அரிசியில செய்வாராம். சென்னல் அரிசி கிடைக்கக்கூடிய அரிசியிலே அந்த காலத்துல உயர்ந்த அரிசி அது. அதனால சென்னல் அரிசியை அவர் எடுத்து அதை கறி சமைத்து செய்து கீரைகள் எல்லாம் சமைத்து மாவடு, அதுக்கு இந்த தொட்டுகன்னு சொல்லுவோம் இல்லையா, அதுக்கு ஒரு துணை உணவாக எடுத்து இதை மூன்றையும் எடுத்துக்கொண்டு அவர் வயல்வெளி வழியாக கோயிலுக்கு செல்வார். இப்படியே அவர் செய்து கொண்டிருந்த பொழுது இறைவன் அவருடைய அன்பினுடைய வலிமையை சோதிக்க கருதினான். எவ்வளவு அன்பு இருக்கு! சில பேருக்கு அன்பு இருக்கும், ஒரு 4 நாளைக்கு இருக்கும், அப்புறம் மறைஞ்சு போயிடும். நமக்கெல்லாம் யாருக்காவது உடல்நலமில்ல இருந்தா தினம் போய் பார்த்துட்டு இருப்போம். ஒரு 10 நாளைக்கு மேல அவங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னு வச்சாங்க, அவங்களுக்கு எப்பவும் உடம்பு சரியில்லாம இருக்கு, மெதுவா போய் பார்த்துக்கலாம் அப்படின்னு நம்ம நினைப்போம். நம்முடைய அன்புக்கு ஒரு எல்லை இருக்கும். ஆகவே அன்புக்கு எல்லை எவ்வளவு இருக்கிறது என்று இறைவன் பரிசோதனை செய்ய ஆரம்பித்தான். அவருக்கு சொந்தமாக இருந்த நிலங்கள் எல்லாம் இந்த அடியார்களுக்கு அமுது செய்வதிலும் இறைவனுக்கு அமுது செய்வதிலும் அந்த அவருடைய சொந்தமாக இருந்த நிலங்கள் எல்லாம் விற்று எல்லாத்தையும் செலவு பண்ணிட்டார் அவர். அதற்கு பிறகு பெரிய நிலக்கிழாராக இருந்தவர் இவரே போய் வயல் வேலைகள் எல்லாம் பார்க்க ஆரம்பித்தார். நெல் அறுத்தார், நடவு நட்டார், அண்டை வெட்டினார், வாய்க்கால் வெட்டினார். அதன் மூலமாக அவருக்கு என்ன வருமானம் வந்ததோ அதுல சிவப்பு நெல் அரிசியை வாங்கி தினந்தோறும் அந்த கைங்கரியத்தை மட்டும் அவர் விடவே இல்லை. இப்படி செய்து கொண்டிருந்தார். அந்த சென்னல் அரிசியும் கிடைக்கின்ற ஒரு நிலைமை குறைந்து போய்விட்டது. ஆகவே அவர் தனக்கு வைத்துக் கொள்ளாமல் கொஞ்சம் மட்டும் பாதுகாத்து வைத்திருந்து அதை சமைத்து சமைத்து தினம் கொடுத்து கொண்டிருந்தார். அந்த சென்னல் அரிசியும் குறைந்து போய்விட்டது. ஒரு நாள், ஒரே ஒரு நாளைக்கு மட்டும் இருந்த இவர்கள் 2-3 நாள் அவங்க குடும்பம் எல்லாம் பட்டினி. அந்த நிலையிலே ஒரு நாள் இருந்த அரிசியை சமைத்து உணவு எடுத்துக்கொண்டு தலையிலே வைத்துக் கொண்டு மண் கலையத்தில் எடுத்துக்கொண்டு கரியமுதையும் எடுத்துக்கொண்டு மாங்காய் படுவையும் எடுத்து அதில் வைத்துக் கொண்டு அவர் சென்று கொண்டு இருக்கிறார். இவர் 2-3 நாளா சாப்பிடாம இருந்ததுனால அவருக்கு மயக்கமாக இருந்தது. வயல்ல தள்ளாடி கொண்டே அவர் நடந்தார். அப்படி நடந்து கொண்டும் போய்கொண்டிருக்கும் பொழுது வயலிலே பெரிய வெடிப்பு ஒன்று இருந்தது. அந்த வெடிப்புலே கால் மாட்டி அந்த தள்ளாட்டத்திலே அப்படியே குப்புற விழுந்துச்சு. அந்த உணவு விழுந்து கண்ணுக்கு எதிராக இந்த உணவெல்லாம் அந்த பிளவுக்குள்ளே போய்கொண்டிருக்கிறது. மாவடு உள்ளே போய்கொண்டிருக்கிறது. அந்த கீரை அமுதும் உள்ள போய்கொண்டிருக்கிறது. பார்த்த உடனே அவர் மிகவும் கலவரப்பட்டு போய்விட்டார். இப்படி இறைவனுக்கு சமைத்து வந்தது இப்படி வீணா போயிட்டு இருக்கே என்று நினைத்தார். அவர் அதற்கு பிறகு உயிர் வாழ விருப்பப்படவில்லை. ஆகவே தன்னுடைய கையிலே இருந்த அரிவாள் அதை எடுத்து தன்னுடைய கழுத்தை அரிக்க ஆரம்பித்தார். அப்பொழுது இறைவன் அந்த வெடிப்பில் இருந்து அந்த உணவை உண்டு அந்த மாவடுவை கடிக்கின்ற சத்தம் கேட்டது. அந்த கை நீண்டு வந்து அவருடைய கழுத்திலே வைத்த அரிவாளை பிடித்துக் கொண்டது. இப்ப இறைவன் வடிவம் எடுத்துக்கொண்டு எதற்காக வருகிறான்? தன்னுடைய பக்தனை காப்பாற்றுவதற்காக. ஒவ்வொரு முறையும் 63 நாயன்மார்களுடைய வரலாற்றிலையும் நாம் எடுத்து பார்த்தோமானால் இறைவன் தன்னுடைய பக்தர்களை காப்பாற்றுவதற்காக உருவமில்லாத பரம்பொருள் உருவம் எடுத்துக்கொண்டு வருகிறான். மற்றொன்று, எப்பொழுதும் இறைவன் வந்து கொண்டே இருக்க முடியாது. அது அசாதாரணம். அவதாரம் என்பது அசாதாரணமான ஒரு விஷயம், எப்பொழுதாவது நேரக்கூடியது. அதற்காகத்தான் தன்னுடைய திருமேனியை அர்ச்சாவதாரமாக கோயில்களிலே அவன் வைத்திருக்கிறான், தன்னுடைய திருவுருவத்தை. அந்த உருவம் மனிதர்களால் செய்யப்பட்டது அல்ல. ஞானிகளுக்கு இறைவன் தன்னுடைய உருவத்தை காட்டினான். அந்த உருவத்தை தான் நம்ம கோயில்ல கொண்டு போய் வடிவமாக வைத்திருக்கிறோம். நம்ம கற்பனை பண்ணி வைக்கல. நாம கற்பனை பண்ணி வைத்தால் அதுல பல்வேறு விதமான மாறுதல் ஏற்பட்டு போய்விடும். ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்கொள்வோம். இப்ப நம்ம முதலாக கார் செஞ்சிருக்கிறாங்க. எப்பொழுது முதல்ல கார்னு ஒண்ணு செஞ்சு அதை வெளியே விட்டாங்களோ அதே கார் இப்ப இருக்கா பாருங்க? இல்ல. மனிதனுடைய அறிவு வளர வளர தன்னுடைய கண்டுபிடிப்புகளில் அவன் பல்வேறு மாற்றங்களை செய்கிறான். இன்னைக்கு இருக்கிற கார் வேற. இன்னைக்கு இருக்கிற கார் இன்னும் 15 வருஷம் 20 வருஷம் கழிச்சு போறீங்கன்னா அதுல இன்னும் நவீனமான உத்திகள் எல்லாம் கையாளப்பட்டு வேறு மாதிரியாக அது அமையும் இல்லையா? மனிதனுடைய அறிவு அனுபவப்பட அதனுடைய அறிவு வளர்ந்து கொண்டே போகும். இறைவனுடைய அறிவு நிலையானது, முற்றறிவு. அவனுடைய கண்டுபிடிப்புகள்ல எதையும் மாற்றமே செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. ஆகவே இறைவன் தன்னுடைய வடிவத்தை நமக்கு காட்டினான். அதுல எந்த விதமான மாறுபாடும் நாம் செய்யக்கூடாது. ஏன்னா அவன் காட்டியிருக்கிறான். அவன் முற்றறிவினன். எதற்காக அதை மனிதர்களுக்கு காட்டினான் என்பது நமக்கு தெரியாது. அதனால அதுல எந்த விதமான மாறுதல்களும் செய்யாமல் தான் இதுவரையிலும் வைத்திருந்திருக்கிறார்கள். பெரிய அறிஞர்கள் ஞானிகள் எல்லாம் சொல்லுகிறார்கள், ஒருவேளை யுகபிரளயம் வந்து விட்டால், யுகபிரளயம் வந்து இந்த உலகமே மறைஞ்சு போனால் கூட திரும்பவும் கடவுள் உற்பத்தி ஆகும்போது நடராஜராகத்தான் வருவார். அந்த வடிவத்தை யாராலும் மாற்ற முடியாது.
அது முற்றறிவினாகிய கடவுளால் செய்யப்பட்ட வடிவங்கள். அதனால அதுல மாற்றமே கிடையாது. மனிதர்கள் எதை செஞ்சாலும் அதுல மாறுதல்கள் இருக்கும். நம்ம சைக்கிளே ஆரம்ப காலத்தில் இருக்கிறது போல இல்லை, மற்றும் நம்முடைய பொருள்கள் எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டால் பல்வேறு மாறுதல்கள். இந்த கம்ப்யூட்டர் செஞ்சிருக்கோம், ஆரம்ப காலத்தில் இந்த கம்ப்யூட்டர் போல இப்ப இருக்குதா? இப்ப மடிக்கணினி வந்து விட்டது. இன்னும் நிறைய மாறுதல்கள் ஏற்பட போகின்றன. மனித அறிவு வளர வளர அவன் செய்கின்ற செயல்களிலும் அவன் செய்கின்ற கருவிகளிலும் மாற்றம் ஏற்படும். இறைவன் முற்றறிவினன். ஒரு முறை அவன் செய்து வைத்து விட்டால் அதான். அதுபோலயே கடைசி வரையிலும் அப்படியேதான். மனிதன் என்ற உருவத்தை செய்திருக்கிறான். அற்புதமான எந்திரம், மாயா எந்திர தனிவினர் ஆன்மா என்று சொல்கிறார். இந்த உடம்பை செஞ்சிருக்கான். இதுல எந்த விதமான மாறுதல்களும் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. கண்ணை முன்னாடி வச்சிருந்தா அது அப்படிதான். வேற இடத்துல வச்சா அது பொருத்தம் இருக்காது. ஏனென்றால் முற்றறிவினன் ஆகிய கடவுளால் செய்யப்பட்டது இந்த உடம்பு. ஆகவே இறைவன் தன்னுடைய வடிவத்தை நமக்கு காட்டியிருக்கிறான், அருளாளர்கள் மூலமாக காட்டியிருக்கிறான். அப்படி காட்டிய வடிவம் எதற்கு என்றால், இந்த உயிர்கள் எல்லாம் நன்னெறியில் செல்வதற்காக, நாம் இறைவனுக்கு செய்யக்கூடிய வழிபாடுகளை செய்வதற்காக. வழிபாடுகள் அனைத்தும் ஒழுக்கத்தை சார்ந்தவைகள், ஒழுக்கத்தை அடிப்படையாக கொண்டவைகள். வழிபாட்டின் மூலமாக இந்த உயிர்கள் உய்வடைய வேண்டும் என்பதற்காகவும், இந்த உயிர்களுக்கு அசாதாரண நிலை ஏற்பட்டு அவர்களுக்கு துன்பம் வரும் பொழுதும், கண்ணப்பருக்கு வந்து தோன்றினார். துன்பம் வரும் பொழுதும் நில்லு கண்ணப்ப என்று கையை பிடித்துக் கொண்டார். இப்படி பல்வேறு வரலாறுகளை நாம் பார்க்கலாம். அப்ப கடவுள் அசாதாரணமான காலங்களில் பக்தனை காப்பாற்றுவதற்காகவும், சாதாரண காலங்களில் பக்தர்களுக்கு அமைதியையும் நிம்மதியையும் சாந்தியும் தருவதற்கு தன்னை வழிபடுவதற்காகவும் இறைவன் தன்னுடைய வடிவத்தை கொண்டு வந்திருக்கிறார். மற்றபடி கடவுளுக்கு வடிவம் எடுக்கணுங்கிற அவசியம் கிடையாது. அந்த வடிவத்தில் கடவுள் வருகிறான் என்றால் அதற்கு என்ன காரணம் அப்படின்னா, அது நம்முடைய முன்னேற்றத்திற்காக அவன் வடிவத்தை எடுத்துக் கொள்கிறான். அப்படி இருக்கக்கூடிய கடவுள் இந்த நாதத்துவத்துக்கு அப்பாற்பட்டு அருவமாக இருக்கக்கூடியவன், நம்முடைய நன்மைக்காக அவன் வடிவம் எடுத்துக் கொண்டு வருகிறான். அப்படி எடுத்துக்கொண்டு வருகின்ற வடிவங்களை 3 வகையாக நாம் பிரிக்கலாம். அருவம், அது கண்ணுக்கு தெரியாது, நிர்குண பிரம்மம் என்று சொல்வார்கள். இன்னொன்று அருவாரூபம், அருவுருவம், அருவுருவம் என்ற ஒரு நிலை. அடுத்தது உருவம். அருவுருவம் என்ற நிலை நம்ம கோயில்களிலே பார்க்கக்கூடிய சிவலிங்கம், அது சதாசிவ மூர்த்தம் என்று சொல்லப்படுகிறது. அது உலக மக்களுக்கு போக ஐஸ்வர்யங்களை வழங்கக்கூடிய ஒரு அருள் வடிவம். அதனாலதான் கோயில்ல கொண்டாந்து அதை பிரதிஷ்டை பண்ணி இருக்கிறோம். அது உலக மக்களுக்கு என்னென்ன நன்மைகளை எல்லாம் வாரி வழங்க வேண்டுமோ அதற்காக எடுக்கப்பட்ட வடிவம். இறைவனே தானே மேற்கொண்ட வடிவம் அது. சதாசிவ மூர்த்தி என்று பெயர். சதாசிவனே நின் பாதம் போற்றி போற்றி என்று பெரியவர்கள் எல்லாம் அதை புகழ்ந்து பேசுகிறார்கள். அது அக்னி சுரூபம். அது அக்னி சுரூபமாக இருப்பதுதான் ஒரு உருவம் கொடுத்து அதை சிவலிங்கமாக அவர்கள் ஏற்படுத்தி இருக்கிறார்கள். அது போக ஐஸ்வர்யங்களை எல்லாம் மக்களுக்கு தரக்கூடிய ஒரு வடிவம். அடுத்ததாக இறைவன் உருவம் என்ற நிலைக்கு, அருவுருவம், அடுத்தது உருவம் என்ற நிலைக்கு வருகிறான். உருவம் என்பதிலே சிவபெருமான் 25 மூர்த்தங்களை அவன் எடுத்துக் கொள்கிறான். அதுல கஜ அனுக்கிரக மூர்த்தி விநாயகரும் சிவபெருமானுடைய ஒரு வடிவம். அரியர்த்தர் என்று சொல்லக்கூடிய மகாவிஷ்ணுவும் அவனுடைய வடிவம். இப்படி 25 வடிவங்கள் இருக்கின்றன அவனுக்கு. ஆகவே நாதன் என்று சொல்லக்கூடியவன் இந்த பிரபஞ்சம் அனைத்துக்கும் அவன் மேலானவனாக இருக்கக்கூடியவன். இந்த உயிருடைய நன்மைக்காக இறங்கி வருகிறான், வடிவம் எடுத்துக்கொண்டு வருகிறான். இந்த பிரபஞ்சத்துக்கு அவன் நாதனாக விளங்குகிறான். இந்த பிரபஞ்சத்துக்கு அவன் நாதனாக இருக்கிறான் என்றால், ஒரு வீட்டுக்கு ஒரு தலைவன் இருக்கிறான், தெருவுக்கு ஒரு, இந்த சமுதாயத்துக்கு ஒரு தலைவர்கள் இருக்கிறார்கள், ஊருக்கு ஒரு தலைவர்கள் இருக்கிறார்கள். இப்படியே போனோம்னா அமெரிக்க ஜனாதிபதி தான் இருக்கிற பதவியில ரொம்ப பெரிது இல்லையா? ஆனால் இந்த பிரபஞ்சம் அனைத்துக்கும் அவன் நாதனாக தலைவனாக இருக்கிறான். இந்த பிரபஞ்சம் என்பது எல்லையற்று விரிந்து போகக்கூடிய மிகப்பெரிய விரிந்த பரப்பை உடையது. அதை நம்மால கற்பனை கூட செய்ய முடியாது. சைவ சித்தாந்தத்தில் சொல்கிறார்கள் 224 புவனங்கள் என்று சொல்கிறார்கள். ஒரு புவனத்துக்கு 1000 அண்டங்கள் இருக்கின்றன. 224 எத்தனையோ ஆயிரக்கணக்கான அண்டங்கள். இதுதான் மணிவாசகர் ஒரு பாடலில் சொல்கிறார், அண்ட பகுதியின் உண்டை பிறக்கம் அளப்பெரும் தன்மை வளப்பெரும் காட்சி ஒன்றனுக்கு ஒன்று நின்று எழில் பகரின் 101 கோடியின் மேற்பட விரிந்தன இல்நுழை கதிரின் துண்ணனு குறைய சிறியாக பெரியோன் தெரியும். ஆகாயத்துல அண்டங்கள் எல்லாம் எப்படி மிதக்கிட்டு இருக்குதான். இந்த ஓட்டின் வழியாக வரக்கூடிய சூரிய வெளிச்சத்தை நீங்க பார்க்கலாம். அந்த சூரிய வெளிச்சம் உள்ள வரும்பொழுது பாத்தீங்கன்னா அதுல நிறைய தூசுகள் மிதக்கிறத பார்க்கலாம். பகல்ல பார்த்திருப்போம் நம்ம. கூரை வீடுகளிலும் இந்த மாதிரி வீடுகளிலும் அது வரும். அதுபோல இங்கு ஆயிரக்கணக்கான அண்டங்கள் மிதக்கி கொண்டிருக்கின்றன. எல்லையற்று விரிந்து பறந்து இருக்கிறது இந்த அண்டம். இந்த அண்டத்துல இருக்கக்கூடிய விஷயங்களை நம்மால ஒரு பார்வையில் பார்க்க முடியாது. அவ்வளவு நெடுந்தொலைவாக அந்த அண்டம் விரிந்து போய் கிடக்கிறது. அதையெல்லாம் கட்டி ஆளக்கூடிய நாதன் சிவபெருமான்.
இந்த அண்டத்தை பற்றி விரிவை பற்றி சொல்லுகிறார்கள். ஒரு சின்ன ஒரு கணக்கு சொல்றேன் உங்களுக்கு, அண்டம் எவ்வளவு பெருசுங்கிறத ஓரளவுக்கு நீங்கள் யூகிக்க முடியும். பூமி தன்னைத்தானே சுற்றிக் கொள்வதற்கு ஒரு நாள் ஆகிறது. பூமி சூரியனை சுற்றுவதற்கு 365 நாட்கள், 365 நாட்கள் ஆகின்றன. இந்த சூரியன் இருக்கிறதே, அது இருப்பது ஒரு பால்வெளி மண்டலத்தில். அந்த பால்வெளி மண்டலத்தை சூரியன் சுற்றி வருவதற்கு 21.5 கோடி ஆண்டுகள் ஆகின்றன. 21.5 கோடி ஆண்டுகள். ஒரு பால்வெளி மண்டலத்தை சுற்றி வருவதற்கு சூரியனுக்கு 21.5 கோடி ஆண்டுகள் ஆகின்றன. இதுபோல ஏராளமான பால்வெளி மண்டலங்கள் இந்த பிரபஞ்சத்தில் இருக்கு. அப்போ இதனுடைய வியாபகம் எவ்வளவு பெருசு விரிந்திருக்கிறது என்பதை நம்மாலே கணக்கிட்டு சொல்ல முடியாது. இவ்வளவையும் அவன் நிர்வகித்து வருகிறான். பருவகாலங்கள் மிகச் சரியாக நடக்கின்றன, மழைக்காலம் மிகச் சரியாக நடக்கின்றன. சூரியன் சரியான நேரத்தில் உதிக்கிறான், சரியான நேரத்தில் மறைகிறான், இரவும் பகலும் மாறி மாறி வந்து அமைகின்றன. இப்படி பல்வேறு நிகழ்ச்சிகள் மிக ஒழுங்குபாட்டோடு நடைபெறுகிறது. காலதாமதம் என்பதே கிடையாது. நாம் கணிக்கிறோம், பஞ்சாங்கத்தில் கணிக்கிறோம், இன்னைக்கு சந்திர கிரகணம் அல்லது சூரிய கிரகணம் என்று நாம் இறைவன் அந்த சிஸ்டமேட்டிக் சொல்லுவாங்க இல்லையா, ஒழுங்குபாடு, அந்த நியதி என்ற ஒரு தத்துவத்தை ஏற்படுத்தி இருக்கிறான். அந்த நியதிப்பாட்டோடு கூடி இந்த பிரபஞ்சம் இயங்குவதனால இந்த இயற்கையிலே நிகழ்வதை நம்மாலே கணிக்க முடிகிறது, கணித்து அறிய முடிகிறது. இத்தனை மணிக்கு இத்தனை நிமிஷத்திற்கு சூரிய கிரகணம் வருகிறது, இத்தனை மணிக்கு சந்திர கிரகணம் வருகிறது என்று நாம் இறைவனுடைய ஒழுங்குபாட்டின் அடிப்படையாக நாம் கணித்து அதை நாம் அறிகிறோம். அப்படி இயற்கை முழுதும் ஒழுங்குபாட்டோடு இருக்கிறது. இப்படி ஆயிரக்கணக்கான நட்சத்திரங்கள், கோடிக்கணக்கான நட்சத்திரங்கள் இருக்கின்றனவே, இவர்கள் ஒன்றோடொன்று இடித்துக் கொள்ளாமல் அவ்வளவு பெரிய ஆகாயத்தை அவன் படைத்திருக்கிறான். நம்ம பார்க்கிற ஆகாயம் என்பது நம்முடைய கண்ணு ரொம்ப பார்வை, அதற்கு மிகவும் குறைந்த சக்தி தான் அதுக்கு இருக்கு, பார்வை சக்தி. சென்ற முறை கூட நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன், ஒரு மிக உயர்ந்த இடத்துல இருந்து கீழே பார்த்தா மனிதன் இவ்வளவு பெருசு தெரியும். அது உண்மையான வடிவமா? இல்ல, அவன் 6 அடி இருக்கான், ஆனா கண்ணு சின்னதா காட்டுது. திருச்சி மலைக்கோட்டையில போய் நின்று பார்த்தோம்னா கீழே இருக்கிற கார் நெருப்படி மாதிரி நமக்கு கண்ணுக்கு தெரியும். கண்ணினுடைய சக்தி அவ்வளவுதான், புலனுடைய சக்தி அவ்வளவுதான். நம்ம இந்த ஆகாயத்தை பார்க்கிறோம், ஒரு விஷன், ஒரு பார்வை, ஒரு பார்வையில ஒரு பகுதி தான் தெரிகிறது. ஆனால் இந்த பகுதியே, ஆகாயமே, இந்த பிரபஞ்சமே மிக பறந்து விரிந்து கிடக்கிறது. அதனுடைய எல்லையை நம்மாலே அளப்பெரும் தன்மை, வளப்பெரும் காட்சி, அதை அளக்கவே யாரால முடியாது. அப்படிப்பட்ட இந்த பிரபஞ்சத்தை நிர்வகித்து வருகின்றவன் நாதன், இந்த பிரபஞ்சத்துக்கே நாதன். அவன் தன்னுடைய எளிமை காரணமாக, கருணை காரணமாக அவன் இறங்கி வந்து கோயில்ல நமக்கு அருள் கொடுப்பதற்காக அவன் இறங்கி வந்திருக்கிறான். அவனுடைய கருணையை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அர்ச்சாவதாரமா இந்த மூர்த்தி இந்த உருவத்துக்குள்ள வந்திருக்குன்னா நாம் வழிபடுவதற்காக, நான் வழிபடுவதற்காக உன்னுடைய அகண்ட வடிவத்தை சுருக்கி கொண்டு நீங்க எழுந்தருளியிருக்கிறாய் என்று நினைக்கும் பொழுது, ஒவ்வொரு அப்படி நினைக்கின்றவனுடைய கண்களிலே கண்ணீர் வர வேண்டும், நெகிழ்வை அதை ஏற்படுத்த வேண்டும். இதெல்லாம் நம்ம ஆராய்ந்து பார்த்தால் அந்த ஆராய்ச்சியினுடைய பலனாக நமக்கு வர வேண்டியது நெகிழ்ச்சி. அப்படிப்பட்ட நாதனுடைய திருவடிகள் வாழ்க. ஏனென்றால் ஏன் கடவுளுடைய திருவடிகளை வாழ்த்துகிறார்கள்? ஏன் கையை வாழ்த்தக்கூடாதா? கை அபயவரம் காட்டுகிறது. பயப்படாதுன்னு சொல்றது இறைவனுடைய திருவக்கரம் தானே. வரவகரம் இன்னொன்று, உனக்கு என்ன வேணும்னு கேட்டு கை அப்படி காட்டுது. அந்த கைகளை எல்லாம் நமக்கு வரம் தரக்கூடிய, அபயம் காட்டக்கூடிய கைகளை எல்லாம் விட்டு ஏன் காலை வாழ்த்துகிறார், திருவடிகளை வாழ்த்துகிறார்கள்? எல்லா பெரியவர்களும் நம் நாட்டில் தோன்றிய அத்தனை வைஷ்ணவம், சைவம் எல்லாவற்றிலும் துயரறு சுடரடி தொழுதெழு மனனே என்று ஆழ்வார் சொல்லுகிறார். இங்க உலகலாமணர்ந்து ஓதற்கரியவன், நிலவுலாவிய நீர்மலி வேணியன், அழகில் சோதியன் அம்பலத்தாடுவான், மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவான். ஏன் திருவடிகளையே வாழ்த்துகிறார்கள்? ஏன் என்றால், ஒரு பக்தன் தன்னுடைய வேண்டுதல்களை செலுத்தும் பொழுது, மனம் நெகிழ்ந்து அழைக்கும் பொழுது, இறைவன் காலால் நடந்து நம்மிடம் வந்து அவன் நமக்கு அருளை தருகிறான். நமக்கு உதவ வருகின்ற கால்களை வாழ்த்த வேண்டும் என்பதற்காக திருவடி வாழ்க என்று சொல்கின்றார். ஆகவே இந்த பிரபஞ்சம் அனைத்துக்கும் தலைவனாக இருக்கக்கூடியவன், நாத தத்துவத்திற்கு அப்பாற்பட்டு விளங்கக்கூடியவன், 36 தத்துவங்களையும் கடந்த நிலையில் இருக்கக்கூடிய பரம்பொருள், நாத தத்துவத்துக்கு உட்பட்டு நமக்காக இறங்கி வந்து, அதுதான் மணிவாசகர் சொல்லுகிறார், வான் பழித்து இம்மண் புகுந்து மனிதரை ஆட்கொண்ட வள்ளல். தான் இருக்கக்கூடிய உயர்ந்த இடத்துல அவர் இல்லையா, பூமிக்கு இறங்கி வருகிறார். எதற்காக என்றால், இந்த உயிர்களுக்கு கருணையை செய்ய வேண்டும். கருணையை செய்வதற்காக இந்த பூமிக்கு நாம் இறங்க வேண்டும். வான்பழித்து இம்மண் புகுந்து மனிதரை ஆட்கொண்ட வள்ளல். திருவாரூர் திருத்தாண்டகத்தில் திருநாவுக்கரசர் சொல்லுகிறார்,
ஐராவணம் ஏறாது ஆண்யேர் ஏறி அமரர் நாடு ஆளாதே ஆரூர் ஆண்டை என் அம்மானே. சிவபெருமான் 2000 தந்தங்களுடைய வெள்ளை யானை, அதுல ஆரோகணித்து அவன் கைலையம்பதியில் அவன் இருப்பானா. அந்த ஐராவணம் என்று சொல்லக்கூடிய அந்த யானை மீது ஏறாமல், ஐராவணம் ஏறாது ஆண்யேர் ஏறி அவன் ரிஷப வாகனத்தின் மேலேறி திருவாரூரிலே வசிக்கிறான். எதற்காக என்றால் பக்தர்களுக்கு அருள் புரிவதற்காக, அவர்களுக்கு கருணை செய்வதற்காக அவன் இறங்கி வருகிறான், நடந்து வருகிறான், பக்தனை நோக்கி ஓடி வருகிறான். இளையான்குடி மாறனாயனார் இறைவனுக்கு திருவமுது சமைத்து அளித்தார். அவன் வீடு தேடி இறைவன் வந்தார். வீடு தேடி அவனுடைய வீட்டிலே திண்ணையிலே படுத்திருந்தார், தன்னுடைய காலால் நடந்து வந்தார். அப்படிப்பட்ட திருவடிகள் என்னை நோக்கி உன்னுடைய கருணையால் உன்னுடைய திருவடிகளால் நடந்து இந்த உலகத்தில் படாத பாதத்தை என்னை நோக்கி நீ வருகிறாயே, ஆகவே இப்படிப்பட்ட திருப்பாதங்கள் வாழ்க. அந்த திருவடிகளை வாழ்த்தினால் உலகம் எல்லாவற்றையும் வாழ்த்துவதாக ஆகும். ஆகவே நமசிவாய வாழ்க, நாதம் தாழ்வாழ்க. இந்த பிரபஞ்சம் அனைத்துக்கும் தலைவனாக இருக்கக்கூடிய பரம்பருடைய திருவடிகள் வாழ்க. இந்த திருவடிகளை பற்றி நம்முடைய அருளாளர்கள் நிறைய சொல்லியிருக்கிறாங்க. உதாரணம் நிறைய நம்ம அடுக்கிக் கொண்டே போகலாம். ஆனால் எல்லா அடியார்களும் சொல்வது என்ன என்றால், இறைவனுடைய திருவடி உயர்ந்தது. திருவடி தியானம் என்பது, திருவடிகளை நாம் நினைத்து வாழ்தல் என்பது, நாம் இறைவனை வணங்கும் போது அவனுடைய திருவடியை பார்த்து வணங்க வேண்டும். அந்த திருவடிதான் நமக்கு உதவி செய்யக்கூடியது. முற்றா வெந்திங்கள் முதல்வன் பாதமே பற்றா நின்றாரை பற்றா பாவமே. யாரெல்லாம் இறைவனுடைய திருவடிகளை பற்றி நிற்கிறார்களோ அவர்களை பாவங்கள் பற்றாது. இறைவன் கடலேத்தும் இன்பம் இன்பமே. செல்வர் வாழ் தில்லை சிற்றம்பலம் மேய செல்வன் கடலேத்தும் செல்வம் செல்வமே. சிற்றம்பலம் மேய செல்வன், திருச்சிற்றம்பலத்திலே இருக்கக்கூடிய சிவபெருமான் அவனுடைய குஞ்சித பாதங்களை தூக்கி நடனமாடிக்கொண்டிருக்கிறானே, அந்த திருவடிகளை வாழ்த்துவதுதான் செல்வங்களிலெல்லாம் நமக்கு பெரிய செல்வம். அந்த இறைவனுடைய திருவடியை நாம் நினைத்துக் கொண்டிருந்தால் இந்த உலக வாழ்வில் நமக்கு எந்த துன்பங்களும் நமக்கு வராது. அந்த துன்பங்கள் எல்லாம் நம்மை விட்டு நீங்கும், நமக்கு இன்பமே மிகும், நமக்கு செல்வம் வரும், நம்முடைய கவலைகள் எல்லாம் போகும், நல்ல நண்பர்கள் அமைவார்கள். இறைவனையுடைய நாமத்தையும் இறைவனுடைய திருவடியையும் சேர்த்து நாம் நினைத்தோமானால் இந்த உலகத்தில் எந்த விதமான துன்பங்களுக்கும் நாம் ஆட்பட மாட்டோம். இன்பமே நமக்கு எல்லையில்லாமல் வந்து சேரும். முதல்ல அவனுடைய நாமத்தை வாழ்த்தினார், அவனை ஒரு வடிவத்திற்கு கொண்டு வந்து அந்த வடிவ நாதனுடைய திருவடிகளை வாழ்த்துகிறார். அடுத்ததுல இந்த பெருமான் நமக்கு அளப்பரிய நன்மைகளை எல்லாம் செய்திருக்கிறான். அப்படிப்பட்ட பெருமான் இறங்கி வந்து நமக்கு அருள் புரிகிறான். அருள் புரிகின்ற அந்த திருவடிகளை நாம் வாழ்த்த வேண்டும். ஒவ்வொருவரும் திருவடி தியானத்தை நாம் செய்ய வேண்டும் என்று பெரியவர்கள் எல்லாம் சொல்லுகிறார்கள். திருவடி ஞானம் சிவமாக்குவிக்கும். ஆகவே அந்த திருவடியை நாம் நினைத்துக் கொண்டே இருந்தால் நாம் புனிதமான, சிவம் என்பதற்கு மங்களம் என்று பொருள். சிவத்தை நினைத்துக் கொண்டிருந்தால் நாம் மங்களகரமானவர்களாக மாறி அமைவோம். திருவடி ஞானம் சிவமாக்குவிக்கும். திருவடி ஞானம் சிவலோகம் சேர்க்கும். நம்ம இந்த உலகத்தில் இருக்கும் பொழுதே நாம் புனிதமான மனிதர்களாக மாறி அமைவோம். திருவடி ஞானம் சிறைமலம் மீட்கும். நம்மிடம் இருக்கின்ற குற்றம் குறைகளை எல்லாம் அது அகற்றி வைக்கும். திருவடி ஞானம் தின் சித்தி முத்தியே. ஆக துன்பங்களில் இருந்தாலும் விடுதலை செய்து நமக்கு பேரானந்த பெருவாழ்வை நல்வது இறைவனுடைய திருவடி. ஆகவே அந்த திருவடியை வாழ்த்துகிறார். மாசில் வீணையும் மாலை மதியமும் வீசு தெண்டலும் வீங்கிள வேணிலும் மூசு வண்டரை பொய்கையும் போன்றதே ஈசன் எந்தை இணையடி நீழலே. திருநாவுக்கரசர் பெருமானை 7 நாட்கள் சுண்ணாம்பு காலாவில வைத்து விட்டார்கள். அப்பொழுது அவர் என்ன தியானம் செய்து கொண்டிருந்தார்? இறைவனுடைய திருவடியை தியானம் செய்து கொண்டு இறைவனுடைய பஞ்சாட்சரத்தை அவர் சொல்லிக் கொண்டே இருந்தார். அந்த இறைவனுடைய திருவடியை நினைத்துக் கொண்டிருந்ததுனால அந்த 7 நாள் சுண்ணாம்பு காலாவில் வைத்து சுட்டரித்த நெருப்பானது அவரை ஒன்றும் செய்யாமல் வீணையை போன்று, அதாவது குற்றமில்லாத வீணை அழைத்தால் என்ன சந்தோஷம் ஏற்படுமோ அந்த சந்தோஷம் அவருக்கு ஏற்பட்டது. மாலையிலே ஏற்படக்கூடிய அந்த முழு நிலவு என்ன மகிழ்ச்சியை விளைவிக்குமோ அந்த மகிழ்ச்சியை விளைவித்தது, தென்றல் போன்ற மகிழ்ச்சியை விளைவித்தது என்று பல்வேறு விதங்களில் அதை உலகாயுத சான்றுகளோடு அவர்கள் தெரிவிக்கிறார்கள். அழுவார்க்கு அமுதங்கள் காண்க ஐயாரன் அடித்தலைமை. திருவையாற்றில் இருக்கக்கூடிய சிவபெருமான் ஐயாரன் என்று பெயர். அவனை வாழ்த்தி, அவனுடைய திருவடியை வாழ்த்தி 20 பாடல்களை பாடியிருக்கிறார் திருநாவுக்கரசர். திருவடி ஏன்னா இவ்வளவு தூரம் அதை ஆழ்ந்து சொல்வதற்கு என்னன்னா, நாம் உலகத்துல எந்த வகையிலாவது நாம் துன்பங்களுக்கு ஆட்பட்டு தொடர்ந்து துன்பங்களுக்கு வசப்பட்டே நாம் வாழ்கிறோம். ஆகவே நாம் இந்த துன்பங்களில் இருந்தெல்லாம் விடுபட வேண்டும் என்று கருதினால்
இன்பம் அடைவதற்குரிய வழி இறைவனுடைய திருநாமத்தை ஜபித்தல், இறைவனுடைய திருவடியை சிந்தித்தல். அப்படி திருவடியை சிந்திக்க சிந்திக்க அழுவார்க்கு, துன்பத்தினால் யார் ஒருவர் அழுகின்றார்களோ அவர்களுக்கு அமுதங்கள் காண்க ஐயாரன் அடித்தளமே. கொடுநரவ குழி நின்று அருள்தரு கை கொடுத்து ஏற்றும் ஐயாரன் அடித்தளமே. யாராவது துன்பத்தில் ஆழ்ந்து துன்பப்பட்டு அழுது நாம் அரற்றினோமானால் இறைவனுடைய திருவடியை நினைத்தால் அந்த துன்பத்து குழியிலே தன்னுடைய கையை செலுத்தி அவளை தூக்கி இன்பக் கரையிலே ஏற்றுவானாம். அப்படிப்பட்ட இது சிவபெருமானுடைய திருவடிகள். பெரும் செல்வம் ஆக்கும் ஐயாரன் அடித்தளமே. ஆகவே பெரியவர்கள் எல்லாம் பதிகம் என்பதற்கு 10 பாட்டு தான். ஆனால் இந்த திருவடி பெருமையை சொல்லுகின்ற பாடல்கள் மட்டும் 20 பாடல்கள் பாடியிருக்கிறார். அதுக்கும் பதிகம் தான் பேர். வேற எந்த பதிகத்துக்கும் 20 பாடல்கள் இல்லை. அந்த ஐயாரனுடைய திருவையாற்றில் இருக்கக்கூடிய சிவபெருமானுடைய திருவடியை பெருமையை பேசுகின்ற பாடல்கள் மட்டும் 20 பாடல்களாக பெருமான் அமைத்திருக்கிறார். சுந்தர பெருமான் சொல்லுகின்றார், திருவும் மெய்ப்பொருளும் செல்வமும் உனக்கு உன் சீருடை கடல்கள் என்று எண்ணி ஒருவரை மதித்து உறாமைகள் செய்தும் ஊடியும் ஓப்பனாய் திரிவேனை. உன்னுடைய திருவடிகள் தான் எனக்கு பெரிய செல்வம் என்று இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய எதையும் நான் பொருட்படுத்தாமல் என்னுடைய வாழ்க்கையை வாழ்ந்திருக்கிறேன் என்று அவர் சொல்லுகிறார். ஆகவே இந்த திருவடியானது மிகச்சிறந்த ஒப்பற்ற நன்மையை நமக்கு அளிக்கக்கூடியது. திருவடியை யார் தியானிக்கிறார்களோ அவர்களுக்கு அளப்பரிய நன்மைகள் வந்து சேரும். இதற்கு ஒரு சுலபமான வழி இருக்கிறது. திருவடியை தியானம், திருவடி நினைவு, நாம் இதை பழக்கப்படுத்திக் கொள்ள வேண்டும். பழக்கம் என்பது சென்ற முறையே சொல்லியிருக்கேன், அது ஒரு செகண்ட் நேச்சர் என்று சொல்வார்கள். இயல்பு. கண்ணை சிமிட்டுவது இயல்பு, இதயம் துடிப்பது இயல்பு. அதை போன்று பழக்கத்தையும் இயல்பாக நாம் மாற்றிக்கொள்ள வேண்டும். திரும்ப திரும்ப செய்கின்ற ஒன்று நமக்கு பழக்கமாக போய்விடும். அப்படி நமக்கு எப்பொழுதெல்லாம் நேரம் கிடைக்கிறதோ அப்பொழுதெல்லாம் இறைவனை பற்றி சிந்தித்து, அவனுடைய திருவடியை பற்றி சிந்தித்து, நம்முடைய இறைவனுடைய திருநாமத்தை நாம் சொல்லக்கூடியவர்களாக மாறி அமைவோமானால் நமக்கு அந்த பழக்கம் வந்துவிடும். ஒரு ஊர்ல ஒரு களை கூத்தாடி இருந்தான். அந்த களை கூத்தாடி தெருவிலே வித்தை செய்து காட்டிக் கொண்டிருந்தான். ஒரு சின்ன வளையம், அந்த வளையத்துக்குள் தன்னுடைய உடலை, பெரிய கனமான மனிதன் அவன், அந்த வளையத்துக்குள் தன்னுடைய உடலை புகுத்தி வெளியில் வருவான். சின்ன உளோண்டு வடிவம், அதற்குள்ள தன்னுடைய உடம்பு இந்த ஷோல்டர் பாத்தீங்கன்னா அகலமா இருக்கு இல்லையா, இதை புகுத்தி இடுப்பெல்லாம் புகுத்தி தன்னுடைய கால் வழியா வெளியில் வந்துருவான். இதை பார்த்து கொண்டு நிறைய பேர் இருந்தாங்க. அதுல ஒரு திருடன் அவன் பார்த்துட்டு இருந்தான். அவன் சொன்னான், இந்த வித்தையெல்லாம் முடிஞ்சு அவன் காசு எல்லாம் 10 காசு 20 காசு எல்லாம் போட்டாங்க, அதெல்லாம் கலெக்ஷன் பண்ணிக்கிட்டான். தனியா இருக்கும்போது அவன் சொன்னான், இன்னைக்கு நான் ஒரு இடத்துல உன்னை அழைச்சிட்டு போறேன், நீ அங்க நுழைஞ்சிரு, இதே மாதிரி சந்தில அங்க நுழைஞ்சு அங்க இருக்கிற பொருளை எனக்கு எடுத்து வந்து கொடுத்துரு, உனக்கு நிறைய பணம் தரேன். இது எவ்வளவு சம்பாதிச்சிருக்க? இன்னைக்கு 10 ரூபா தானே சம்பாதிச்சிருக்கிறேன், உனக்கு நிறைய தரேன். நீ எவ்வளவு கொண்டு வர அதுல ஒரு 10% 20% உனக்கு கொடுத்துறேன் அப்படின்னு சொன்னான். சரி என்று இரவு வந்தது, நடுநிசி வந்தது, 1 மணி ஆச்சு. எல்லாரும் அறந்து போற நேரத்தில் அந்த வீட்டுக்கு நேராக கொண்டு நிறுத்தினான். ஒரு மாடி ஜன்னல், அது கொஞ்சம் அவ்வளவு பெருசு இருந்தது. அதை விட சின்ன சந்தில இவன் நுழைஞ்சு வந்திருக்கான். அதனால அதுக்குள்ள இவன் நுழைவான்னு சொல்லிட்டு அதுல கைத்தை கட்டி இவனை மேல ஏத்தி அந்த ஜன்னலுக்குள்ள நுழைய அப்படின்னா நுழைஞ்சு உள்ள போய் அந்த பீரோல் இருக்கு, அந்த பக்கத்துல அவங்க சாவி வச்சிருக்காங்க, அதை எடுத்து உள்ள இருக்கிற பொருளை எடுத்துட்டு வெளியில வந்து எல்லாம் நடந்தது. கரெக்டா மாடிக்கு மேல போனான், ஜன்னல்கிட்ட போய் நின்னுட்டான். நின்ன உடனே உள்ள போடுறான்னு சொன்ன உடனே அவன் என்ன சொன்னான், ட்ரம் அடி, நான் உள்ள போடுறேன். ஏன்னா அந்த ட்ரம் அடிச்சுக்கிட்டே இருக்கிற வேகத்துல பழக்கத்துல அந்த வேகத்துல அவன் உள்ள நுழைஞ்சு அந்த கம்பிக்குள்ள வெளியில வந்திருக்கிறான். அதனால அந்த கம்பிக்குள்ள நுழையிறதுக்கு அவனுக்கு என்ன தேவைப்படுது? பழக்கம். அந்த ட்ரம் அடிக்க வேண்டியா இருக்கு. ட்ரம் அடிச்சா ராத்திரில என்ன ஆகும்? எல்லாரும் முடிச்சுவாங்க, உள்ள போக முடியாது இல்லையா? ஆகவே நாம் திரும்ப திரும்ப செய்யக்கூடிய பழக்கம், நம்மை பழக்கப்படுத்திக் கொள்ளுதல், பழக்கத்தினால எதையுமே சாதிக்க முடியும். ஆகவே இது என்னால முடியாது, எனக்கு பல்வேறு நினைவுகள் இருக்கின்றன, பல்வேறு வேலைகள் இருக்கின்றன என்று நாம் அப்படியெல்லாம் இல்லாமல் இந்த நினைவை நாம் திரும்ப திரும்ப கொண்டு வந்தோமானால் இது நமக்கு பழக்கமாகிவிடும். அப்படி பழக்கப்படுத்துவதனால நமக்கு அளப்பரிய நன்மைகள் உண்டாகும். நம்ம பூ பறிக்கிறோம், கோயிலுக்கு இறைவனுக்கு தினந்தோறும் நம்ம மலர் எடுக்கிறோம். அப்படி மலர் எடுக்கும் பொழுது இறைவனுடைய பெயரை சொல்லிக் கொண்டே எடுக்கலாம். இங்க இருக்கிறவங்க யாராவது ஒரு சிலராவது இறைவனுக்கு தினம் மலர் எடுக்கிற வழக்கம் இருக்கும். அப்ப இறைவனுடைய பெயரை சொல்லி கொண்டு எடுத்தால் பெயரை சொல்லுகின்ற ஒரு பலன், இறைவனுக்காக மலரை எடுக்கின்ற ஒரு பலன், அதோடு கூட இறைவனை பற்றிய உருவத்தையும் அவனுடைய திருவடியும் நாம் நினைத்துக் கொண்டே எடுக்கலாம். இப்ப 3 விஷயம் சேர்ந்து ஒன்னாயிடுது இல்லையா?
இப்படி இறைவனுக்கு அந்த மலரை நாம் கொண்டு போய் தொடுத்தால் அதனால் நமக்கு அளப்பரிய நன்மைகள் வருகிறது. நம்முடைய வாழ்க்கையிலே எல்லா விதமான செல்வங்களையும் நாம் அடையலாம். ஆகவே இதை நம்முடைய வாழ்க்கையில் பழக்கப்படுத்திக் கொள்ள வேண்டும். நல்ல செயல்களை பழக்கப்படுத்திக் கொண்டுதான் ஆக வேண்டும். தீய செயல்கள் நமக்கு தானா வந்துருது. ஆனால் நல்ல செயல்களை நாம் நம்முடைய முயற்சியின் காரணமாக முதல்ல முயற்சி எடுத்துக்கொண்டு அதை பழக்கப்படுத்தினால் அது நமக்கு இயல்பாக மாறிவிடும். ஆகவே நம்ம நமசிவாய வாழ்க, நாதன் தாழ்வாழ்க, இந்த இறைவனாக இருக்கக்கூடிய பெருமானுடைய திருவடி தியானம், அந்த இறைவனுடைய மந்திரம், இது ரெண்டையும் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் பழக்கப்படுத்திக் கொண்டால் அளப்பரிய நன்மைகள் அடைவோம். அது உறுதியாக நிச்சயமாக நாம் அடைவோம்.